நாம பழைய ஏற்பாட்டுக்காரர்ல, நாங்கள் இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்காரர். நாங்கள் பழைய ஏற்பாட்டு சட்டங்களின் படி அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் சட்டப்படி வாழுறியாக்கள். அப்போஸ்தலன் கடைசி புத்தகம் எழுதியையும் கடவுளுடைய சட்டம் என்று சொல்லுறது அது மோசே எழுதின புத்தகங்களிலிருந்து தொடங்குது. மோசே எழுதினதுல தான் தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் மனம் திரும்ப அழைச்சது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கடவுளில் அன்பா இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் கடவுளில் அன்பு கூறாதவன். ஜோவா திருப்பி திருப்பி அதைத்தான் எழுதுறார். இதன் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்ப அப்போஸ்தலர் திருப்பி திருப்பி 10 கட்டளைய ஸ்டாண்டர்டா வச்சுதான் எல்லா கேஸ்களும் கதைச்சாங்க. அப்ப இப்ப யாரோ 10 கற்பனை இல்லை என்று சொல்லி வாரையாக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இல்லாத கள்ளர்கள். அதை நாம மனதில் வச்சிருப்போம். அத வெளிப்படுத்தல் புத்தகம் தெளிவா காட்டுது. வெளிப்படுத்தல் புத்தகத்தின்படி அதாவது இப்ப கடவுளுடைய சட்டப்படி ஆண்டவர் சபையையும் போலி சமயங்களையும் கடவுளை அறியாத புறஜாதி நாடுகளையும் அவர் தண்டிக்கிறது இல்லை என்று யாராவது சொன்னா அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துல இல்லையா? அவர்கள் பரலோகம் வர மாட்டின மனம் திரும்பாட்டி. அதுல நாங்கள் அந்த கள்ள உபதேசங்களுக்கு கவனமா இருப்போம். நாம வெளிப்படுத்தல் வாசிக்கல முதல் நடந்த கேஸ் எப்படி என்றதை மனதில் வைத்தல். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஜோன் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தொழுந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மிருகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லபோதிகேயா எனும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வீர உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சோதரி, நாங்கள் திரை நீக்கம் என்று அர்த்தம் கொள்ளுகிற அப்போகலிப்சிஸ் என்கிற இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த பொழுது நாங்கள் முதல் 11 வசனங்களும் இந்த 22 மிச்சம் வர்ற அந்த எல்லா வசனங்களுக்குமான அடிப்படை விளக்கத்துக்கான விதிமுறைகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்குது என்று சொல்லி நாங்கள் அதை பார்க்க வழிகட்டோம்.
என்னன்னு சொன்னால் நாம 12ஆம் வசனத்தில் இருந்து, அதாவது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன், திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 பொன் குத்து விளக்குகளையும் என்றதுல தொடங்கி 22வது அதிகாரம் நாங்கள் கடைசி வரைக்கும் வரைக்கல ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு என்ற அந்த சொல்லு, அல்லது தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமும் என்ற அந்த சொல்லாடல்கள் வரைக்கும் எல்லாமே நமக்கு அடையாள சொல்லாடல்கள் இருக்குது. சொல்லுகள், அடையாள சொல்லுகள். அப்ப அந்த அடையாள சொல்லுகளை நாங்கள் சரியா விளங்கி கொள்றதுக்கு தான் நாம இந்த 11 வசனத்திலையும் அதுல குறிச்ச விதிமுறைகள் என்னன்றதை பார்த்து கொண்டு வரோம். அப்படி பார்த்து கொண்டு வந்ததுல நாங்கள் 11 விதிமுறைகள் அல்லது சத்தியங்களை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். 12 சத்தியங்களை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். இன்றைக்கு 13வது சத்தியம் நாங்கள் விளங்க போறோம். அதுவும் 2வது வசனத்திலே இருந்துதான். 2வது வசனத்திலே இருந்துதான் அந்த சத்தியத்தை நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். கடவுளுடைய முன்னைய சட்ட வழக்குகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளையும் கவனத்தில் கொண்டே அப்போகலிப்சிஸ் வாசிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய முன்னிய சட்ட வழக்குகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளையும் கவனத்தில் கொண்டே அப்போகலிப்சிஸ் புத்தகம் வாசிக்கப்பட வேண்டும். இதான் அந்த பிரின்சிபல், அல்லது இதான் இந்த சத்தியம். அதுக்கான அந்த சொல் பதம் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும். இதான் அந்த இந்த வசனங்கள்ல தான் அந்த சத்தியத்தை நாம டிரைவ் பண்ணி எடுத்த. நாங்கள் 2வது வசனத்தில் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும். இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும் 2வது வசனம் எழுதிட்டீங்களோ? 2வது வசனத்தில் அந்த சத்தியத்துக்கு அது எழுதியிருக்கணும். 2வது வசனம் ஃபுல்லா இல்ல, அந்த தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும்.
ரெண்டு விஷயம் எங்களுக்கு அந்த வேத உரையில எங்களுக்கு இருக்குது அல்ல. ஆங்கிலத்தில் of the word of God and of testimony of Jesus Christ. The word of God and the testimony of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. இல்ல தமிழ்ல பெட்ரி என்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சாட்சி அல்லது இயேசு கிறிஸ்துவின் சாட்சி, அதான் அந்த சொல். அதுல நமக்கு ஆங்கிலத்தில் அது ஆஃப் என்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறீனம் அல்ல, ஆஃப் என்று டிரான்ஸ்லேட் பண்ணுறீனம். ஆஃப் என்று சொன்ன நமக்கு தமிழ்ல பொதுவா நாம அதை சொல்லுறது OF, அந்த உருவை நாம இன் என்றுதான் டிரான்ஸ்லேட் படுத்துறோம். இன் இயேசு கிறிஸ்துவின், கடவுளுடைய வார்த்தையின் சாட்சி. The testimony of the word of God, கடவுளுடைய வார்த்தையின் சாட்சி. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. அப்ப ரெண்டு விஷயங்களை குறித்து எங்களுக்கு அப்போஸ்தலர் தான் சாட்சியாவாரார் என்றுதான் இப்ப எங்களுக்கு அவர் கதைக்க தொடங்குறார். நாம போன முறை பார்த்தாங்க சாட்சி என்ற அந்த சொல்லு அது அடிப்படையில் ஒரு நீதிமன்ற சொல்லு அல்ல, மாட்டூரியா. சாட்சி எங்க? சாட்சிய கூப்பிடு, முதலாம் சாட்சி, இரண்டாம் சாட்சி. சாட்சி என்றாலே ஒன்று நடந்தது, ஒன்று கேட்கப்பட்டது, பார்த்தது, செய்யப்பட்டதுக்கான அதுக்கான அதை சொல்ல வாரையார். அது நடந்தது, அதை நான் கண்டனான், அதை இந்த காதுல கேட்டனான், அந்த கடிதத்தை பார்த்தனான், இல்ல அந்த சம்பவத்தை நான் நேர்ல கண்கண்டு நான் என்று சொல்றது. அப்ப நம்மள அந்த சாட்சி என்று சொல்றது ஒன்றை குறிச்சு உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் கொண்டு வருகிற நிரூபணங்கள். பைபிள்ல சாட்சி அப்படித்தான் விழுந்திருக்கு. 2-3 வாக்கின் சாட்சிகளால் இது தீர்க்கப்பட வேண்டும். 2-3 சாட்சி இல்லாம அது தீர்க்க இயலாது. அப்ப சாட்சி என்ற அந்த சொல்லு பைபிள்ல அது அடிப்படையில ஒரு சட்ட சொல்லு. சட்டம், நீதிமன்றம், வழக்கு, கேஸ் என்றதோட சம்பந்தப்படுது. சாட்சி பைபிள்ல வேற ஒரு அர்த்தத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படவே இல்லை. அப்ப இதை நாங்கள் போன முறை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஒரு கோர்ட் ரூமில் எப்படி ஜோவான் அங்க சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறார், அந்த கோர்ட் ரூம்ல என்ன நடக்குது என்றதுக்கு சாட்சி அவர் இருப்பார். அத சாட்சியாக இருந்தவரை இப்ப எழுத சொல்லியாது. நீ பார்த்ததுகளை கோர்ட் ரூம்ல என்ன எப்படி அந்த கேஸ்கள் போய்கொண்டிருக்கின்றதை நீ இப்ப எழுதிவிடு ஆக்கள் சபைக்கு. அப்ப அங்க நடந்த வழக்கு 3 எதிரிகளுக்கு எதிராக. 3 எதிரிகள். முதலாவது எதிரி சபை, இரண்டாவது எதிரி இஸ்ரவேல் என்ற இனம், மூன்றாவது எதிரி ரோம் என்ற அந்த போலி அரசாங்கம். அரசு. அப்ப ஒன்று மெய்யான சபை என்று சொல்லப்படுகிற ஆட்களுக்கு எதிரான வழக்கு, இரண்டாவது போலி சமயமாயிருந்த இஸ்ரவேல் என்ற இனத்துக்கு எதிரான வழக்கு, மூன்றாவது மெசியாவுக்கு எதிராக இருக்கின்ற ரோமண்ட தேசிய பேரரசுக்கு எதிரான வழக்கு. அப்ப அங்க 3
வழக்குகள் போய்கொண்டிருக்குது. அந்த வழக்குகள் என்ன நடக்குது, எப்படி எப்படி எல்லாம் வழக்கு தொடர்றவர் யாரு? வழக்கு தொடர்றவர் கிறிஸ்து, வழக்காளி கிறிஸ்து, மெசியா. வழக்காளி அவர், எதிராளிகள் இந்த 3 பேர். இதுக்கு ஜட்ஜா இருக்கிறவர் கடவுள், அவரோட 24 ஜட்ஜஸ் இருக்கிறீங்க. அப்ப இந்த கோர்ட் ரூம்ல என்ன மாதிரி அந்த பரிமாற்றங்கள் நடந்தது, உரையாடல்கள் எப்படி, தீர்ப்புகள் எப்படி கொடுபட்டது, தீர்ப்புகளை செய்யறதுக்கு யார் யாரு பொறுப்பு கொடுபட்டது, இதுக்கு மேல தீர்ப்பு என்ன மாதிரி என்றதெல்லாம் அங்க அந்த கோர்ட் ரூம்ல நடந்து கொண்டிருக்கிறதுக்கு சாட்சி இப்ப அப்போஸ்தலன் யோவான். அப்ப நீ இப்ப பார்க்கிறது, இப்ப நீ பார்த்தது ஏற்கனவே இந்த கோர்ட் ரூம்ல, இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோர்ட் ரூம்ல, இன்னும் இந்த கோர்ட் ரூம்ல வழக்கெல்லாம் இன்னும் முடியல. அப்ப இன்னும் எப்படி முடிய போகுதுன்னு நீ பார்க்க போற. அது எல்லாத்தையும் பார்த்து போட்டு நீ எழுதி சபைக்கு, என்ற ஊழியக்காரருக்கு எழுது, என்ற ஊழியக்காரருக்கு. அவ சொன்னது என்ற வேலைக்காரருக்கு எழுது. அவ நீ என்னத்த இப்ப கோர்ட் ரூம்ல பார்த்த, இப்ப நான் இது சொல்லும் வரைக்கும் பார்த்திருக்கிற, இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வழக்கல் எப்படி முடிய போகுதுன்னு நீ பார்க்க போற. எல்லாம் நான் உனக்கு அப்போகலிப்சிஸ் எல்லாம் உனக்கு திறனிக்க போறேன். அதுல கண்டவைகள் இருக்கிறவைகள், இனி இந்த கேஸ்ல இருக்க போறது, எப்படி கேஸ் போகுது என்ற எல்லாத்தையும் நீ எழுது. விளங்குதா? ஏண்டா அந்த கேஸ் ரூம்ல சாட்சியா அழைக்கப்பட்ட யோவான். அப்ப 3 எதிரிகள், ஒரு வழக்காளி, கடவுளும் 24 மூப்பர்களும் அங்க ஜட்ஜ், நீதிபதிகள், மெசியாதன் அந்த வழக்காளி. அப்ப இப்ப கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயம், இப்ப யோவான் தான் கண்டதுகள் இருக்கிறதுகள், இனி பார்க்க போற இந்த கேஸ் நடவடிக்கைகளை மட்டும் இல்ல, கடவுளுடைய வார்த்தையை பற்றியும் சாட்சியாக இருக்க போற. கடவுள் இயேசுவா பூமியில இறங்கி வந்து அவர் சாட்சியா, கடவுளோட வார்த்தைக்கு சாட்சியாக நின்றதையும் இப்ப சாட்சியா சொல்ல போற. அப்ப விஷயம் இப்ப 3 மடங்கு போகுது. ஒன்று, கடவுள் தந்த சபைக்கும் போலி சமயங்களுக்கும் தந்த ராஜ்யத்துக்கு எதிராக இருந்த தேசிய இரங்களுக்கும் எப்படி தீர்ப்பு கொடுத்தார் என்ற கடவுளின் வார்த்தைகளின் சாட்சி. அந்த கடவுள் மனுஷனா இறங்கி வந்து சுவிசேஷ புத்தகங்கள் 4லையும் இயேசுவே தான் சாட்சியாக நின்று சபைக்கும் போலி சமயங்களுக்கும் கடவுளுக்கு எதிராக இருக்க தேசிய இனங்களுக்கும் எதிராக கொடுத்த சாட்சி. இந்த 2 சாட்சிகளோட கூட இப்ப யோவானும் அவற்றிருந்த காலப்பகுதியில சபைகள் போய்கொண்டிருக்கிற அந்த சபைகளுக்கு எதிராக இருக்கிற போலி சபை, அதாவது தேசிய இஸ்ரவேல், அதுக்கு கைகோத்து சேர்ந்து கொண்டிருக்கிற அந்த ரோம், அதுகளுக்கு எதிராக இப்ப இவரும் சாட்சி. அப்ப இந்த 3 விஷயங்கள் இங்க ஓடிக்கொண்டிருக்கு. 9வது வசனம், யோவான் ஏன் பத்முதீவில அவர் சிறப்பிடிக்கப்பட்டு தண்டனை தீர்ப்புக்குள்ள அவர் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டப்பட்டிருக்கிறார். ஏன் யோவான், அப்போஸ்தலன் யோவான் பத்முதீவில தண்டனையாக பத்முதீவில ஏன் இருக்கிறார்? வசனம் அதுல சொல்லுது, கவனிச்சு கொடுங்க. நான் யோவான் சொல்ற தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே பனிஷ்மெண்டா இருக்கிறான். அதான் அந்த விஷயம். அப்ப யோவானுக்கு என்ன, அப்ப ஒரு கேஸ்ல யோவானுக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு கேஸ்ல வழக்கு, சட்ட வழக்குல யோவான் குற்றவாளி. இப்ப அந்த குற்றவாளி அவரை தூக்கி பத்மு என்ற பெட்மாஸ் என்ற ஒரு ஐலண்ட்ல கொண்டு தீர்ப்பு கொடுத்து அங்கே ஆள விட்டாச்சு, நீ அங்கே கிடந்து செத்து போன்னு சொல்லி. ஆனா கேள்வி, யோவான் இந்த குற்றம் என்ன? யோவான் குற்றம் என்னண்டா, யோவான்
கடவுளுடைய வார்த்தைக்கு சாட்சியாயும் இயேசு கிறிஸ்து கடவுள் பூமியில இருந்து அவர் 33.5 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நேரத்தில் அவர் கொடுத்த சாட்சிக்கு சாட்சியா இருந்ததாலையும் இப்ப குற்றவாளி. ஜோவான் வேறொரு குற்றம் செய்யல. ஒன்று கடவுளுடைய வார்த்தையினுடைய சாட்சிக்கு சாட்சியா இருந்தது, கிறிஸ்துவனுடைய சாட்சிக்கு சாட்சியா அவர் வாழ்ந்தது. அதை விசாரிச்சு போட்டு இவர் சாட்சி இவர் குற்றவாளி என்று சொல்லி தூக்கி போட்டுருக்கார். அதான் ஜோவான் சொல்லுற, நான் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் குற்றவாளி, கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தம் நான் குற்றவாளி. அப்ப தேவன் வசனத்தின் நிமித்தம் ஏன் ஐயா நீங்க குற்றவாளி, கிறிஸ்துவின் வசன சாட்சி நிமித்தம் நீங்கள் என் குற்றவாளி? அப்ப எங்க கிறிஸ்து சாட்சி கொடுத்தவர், எங்க தேவன் வசனம் அப்படி சாட்சி கொடுத்தது? ஆங்கிலத்தில் டு டெஸ்டிஃபை the word of God and to the testimony of Christ. அதான் கடவுளுடைய வார்த்தைக்கு சாட்சி, இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிக்கு சாட்சி. இதான் அந்த வசனம். அப்படி என்ன ஜோவான் ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தை என்று அவர் வச்சிருந்தது என்ன 39 புத்தகம். அதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப 39 புத்தகத்திற்கு கடவுள் எப்படி டீல் பண்ணினார் என்றதை சொன்னதால இப்ப அவர் குற்றவாளி. இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி இதுக்கு ஒத்திருக்குத்தானே பாருங்க என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்து சீசனாக அப்போஸ்தலனாக அவற்ற சொந்தக்காரனாக எல்லாம் இருந்து அவரோட வாழையத்துல இயேசு கிறிஸ்து கொடுத்த சாட்சிக்கு நான் கண்கண்ட காதார கேட்ட சாட்சி என்று சொன்னதால இவர் குற்றவாளி. இதான் இந்த 2 பாயிண்ட். அத இப்ப இவங்களுக்கு சபைக்கு சொல்லுறதால சபையில அதை ஏற்றுக்கொள்ளாத யாக்களால இவர் இப்ப குற்றவாளி. அத தான் தந்த சொந்த இனமான இஸ்ரவேல் அது போலி சமயம். இப்ப அதுக்கு எதிராக கடவுள் உங்களுக்கு எதிராக செய்தது தெரியுமோ? இயேசு கிறிஸ்து நாசரேத்து இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறது உங்கள் மத்தியில இருந்து சாட்சியா சொன்னது உங்களுக்கு தெரியுமோ என்று கேட்டதால இவர் இப்ப குற்றவாளி. இதுவரை சொல்லுறதால அந்த போலி சமயமான இஸ்ரவேல் தேசமும் அதுக்கு சப்போர்ட்டா பேரரசா இருந்த ரோம பேரரசும் இவரை குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டி இப்ப பத்மதீவுல போட்டிருக்கு. அங்க பத்மதீவுன்றது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத எல்லா காட்டு விலங்குகள் எல்லா விதமான தீமைகள் அங்க போட்டா அதனுடைய அதுல கடி வேண்டி இது வேண்டி ஏதோ செத்து போயிடும். டிசர்டட் ஐலண்ட், ஆள் நடமாட்டம் இல்லாத தனிச்சு போய் இருக்கிற ஒரு தீவு, கடலால சூழப்பட்டிருக்கு. 4 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கு. யாராவது வரணும்னா வெளியில இருந்தா வரணும், இவர் அங்கேதான் கிடக்க வேண்டிய. அப்ப இதான் அந்த சொல். அப்ப தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தம் என்ற சொல்லு இனிமேல் நடக்க போறத பற்றி இல்ல. ஏற்கனவே தேவ வசனத்தின் நிமித்தமும் கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் பத்மதீவில இவர் கிடக்கிறார். அப்ப பத்மதீவில நானேன் கிடக்கிறேன் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும். அப்ப அது இனிமேல் நடக்க போற ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க இல்ல. ஏற்கனவே குடும்பத்த 2 சாட்சி, ஒன்று கடவுளுடைய சாட்சி, அடுத்தது நாம சொல்லுவோம் மனுஷனான கடவுளுடைய சாட்சி. இந்த 2 சாட்சிகளுக்கும் நான் சாட்சி கொடுத்ததால என்ன தூக்கி போட்டுட்டாங்கடாப்பா குற்றவாளியா. அப்படி போடப்பட்ட நேரத்தில் கச்சச்ச நாளில் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளில் அவர் நான் ஐக்கியப்பட்டு சபையோட கூடி வர இல்லாத சபை இல்ல, நான் தனியவே எனக்குள்ளேயே அந்த வார்த்தைகளையும் வேத வசனத்தையும் அவரை பாடுற போன்ற பாட்டுகளையும் நான் தனியிருந்து பாடி நான் அந்த நாள் கடவுளுடைய நாளை நான் ஆராதிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் கடவுளுடைய ஆவியானவர் என்ன அப்படியே பரலோக அந்த கோட்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்குது என்றதை காட்டுறதுக்கு என்ன கொண்டு போன என்னோட பார்க்க ஒரு சத்தம் கதைச்சது, பெரிய வெள்ளம், அந்த வெள்ளம் மாதிரி ஒரு சத்தம்
பெரிய ட்ரம்பெட் மாதிரி ஒரு சத்தம் காதலம். அது பார்க்க திரும்பின அந்த சத்தத்தை மனுஷகுமாரன் 7 பொன் குத்து விளக்கு, அவற்றை வலது கையில் 7 நட்சத்திரம், நிலையங்கி தரிச்சு, வெள்ள மயர், காலெல்லாம் நெருப்பு மாதிரி பொன்னா கிடக்குது, மார்பம் எல்லாம் இப்படி இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தனா பார்த்தையோட அப்படியே அறிவில்லாம விழுந்துட்டேன். நான் திருப்பி என்ன நடந்தே எனக்கு தெரியும். நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப கவனிக்கவங்க, இதான் இந்த விஷயம். அப்ப இப்ப ஜோவான் குற்றவாளியா பத்மதியில் நிற்கிற தேவனுடைய வசனத்துக்கு சாட்சியாயும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிக்கு சாட்சியாயும். அப்ப தேவனுடைய வசனத்தில் என்று ஜோவான் சொல்றது 39 புத்தகம். என்ன ஜோவானுக்கு புதிய ஏற்பாடு இல்ல, 39. இயேசு கிறிஸ்துவின் சாட்சி என்று அப்ப கதைக்கிறது இவரும் நாசரேத்தூர் இயேசுவும் அவர்கள் ஊழியம் மற்ற விடயங்கள் பொதுவாக 3.5 வருஷ ஊழியம் தான். அதெல்லாம் அவர் சாட்சியாக இயேசுவும் இதனால் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன், நீங்கள் சுத்தி திருவியல் ஓடி முடியாது, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட சுவர் அந்த போலி சமயங்களுக்கு எதிராக நீங்கள் எல்லாம் எவ்வளவு கடவுளுக்கு எதிரான நயாக்கள். ஐயோ எருசலேமே எருசலேமே, ஐயோ உன்னை நினைச்சு நான் அணுகிறேன். அவர் சாட்சியாக அவர் அறிவிச்ச விஷயங்கள் இதெல்லாம் கண்கண்ட சாட்சியா ஜோவானுக்கு தெரியும். இதுகளையும் நான் சாட்சியாக சொன்னதால இப்ப என்னையும் தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப இப்ப இதுல இருந்து இந்த பிரின்சிபல் நாம வெளியில் எடுக்கிறோம். அப்ப கடவுள் அந்த 39 புத்தகத்துல என்ன மாதிரியான சட்ட வழக்குகளை அவர் மேற்கொண்டார் என்றது இந்த புத்தகம் வாசிக்கல நமக்கு மண்டைக்குள்ள அது இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து மனுஷனா 3.5 வருஷம் ஊழியம் செய்யல, கடவுள் மனுஷனும் அவர் இறங்கி இந்த பூமியில ஊழியம் செய்யல. அவர் கடவுளுடைய அந்த வார்த்தைகளை அறிவிச்சு இவர்களுக்கு எதிராக சபைக்கு அவற்ற காலத்தில் இருந்த சபைக்கு எதிராக, அவற்ற காலத்தில் இருந்த போலி அஞ்ஞான மார்க்கங்களுக்கு எதிராக, அவற்ற காலத்தில் இருந்த அந்த பேரரசுக்கு எதிராக என்ன சாட்சியாக அறிவிச்சவர் என்றதை நமக்கு மண்டைக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப பேசிக்கா 39 புத்தகமும் இங்கால 4 புத்தகமும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 தண்ணி வட்ட பாடமா நமக்கு சுழறணும். அதுக்குள்ள என்ன கேஸ், என்ன லோ சூட்ஸ், என்ன சட்ட வழக்குகள் தொடரப்பட்டது, அந்த பேசேஜஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாத்தான் இப்ப 12ஆம் வசனத்திலிருந்து தொடங்குற அந்த கேஸுகளை சரியா நாமல் விளங்கிக் கொள்வோம். இந்த 3 எதிராளிகளுக்கு மேல என்ன நடந்து கொண்டிருக்க இதை நான் போன முறை மெல்ல விட்டமா சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதைத்தான் இந்த இடத்துல அவர் கதைக்க வழிக்கிறார். எங்களுக்கு தெரியும் தீர்க்கதரிசியான புத்தகம், தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னன்றது நான் சொன்னேன் போன முறை. தீர்க்கதரிசி என்று சொன்ன கடவுளுடைய வாய், தீர்க்கதரிசி என்ற கடவுளுடைய வாய், அதான் அவருடைய அர்த்தம். நாபி ஹீப்ரு. அப்ப கடவுளுடைய வாய் தீர்க்கதரிசிகளை ஏன் எழுத்து அனுப்பினவர் கடவுளுடைய வாயாயிருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசன அந்த பணி ஆபேல் ஒரு தீர்க்கதரிசி என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுறார். சரிதானே? தீர்க்கதரிசி ஆபேல். அப்ப ஆபேல்ல இருந்து தீர்க்க தரிசன பணி தொடங்கி இருக்குது. ஆபேல் யாருக்கு கடவுளுடைய வாயாப்ப இருந்தவர் எங்களுக்கு தெரியும். அவர் சொந்த சகோதரனுக்கே அவர் கடவுளுடைய வாயாத்தான் இருந்தவர். கடவுள் சொன்ன சட்டம் ஒன்று இருக்கண்ணா, ஆண்டவர் அப்பாக்களுக்கு கொடுத்தது தெரியாது. அவரை நாமல் சேவிக்க போகல வெறும் கையோட போக இயலாது. அந்த கொண்டு போக வேண்டிய பலி கட்டாயம் செத்தம் சிந்திர பலியா இருக்கணும் என்று ஏற்கனவே நம்ம அப்பாவுக்கும் அம்மாக்கும் அவர் சொல்லிக் கொடுத்துட்டாரு. அதான் அவற்றை சட்டம், இல்லாட்டி எனக்கு கிட்ட வரையலாது. நீ என்ன மரக்கறிய தூக்கி கொண்டு வர, கடவுள் அதை நமக்கு சாப்பிட்றதுக்கு தந்தது உண்மைதான். அதுக்காக நீ அவருக்கு காணிக்கை அதை கொண்டு வரையலாது. என்ற காணிக்கையா அவரை சேவிக்கிறதுக்கு சேவம் பண்ணதுக்கு எஜமான் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். என்ன நீ இப்படி செய்யற? நான்
ஆட்டு மந்தையிலிருந்து கொண்டு வாரன், நீ மாட்டு மந்தையிலிருந்து கொண்டு வா, இல்லாட்டி எஜமான் அதை உன்னோட கோவிப்பார். இப்ப என்ன நடக்குது? காயின் கடவுளுடைய சட்டத்திலிருந்து விலகேக்கல, அந்த விலகுற நீ சட்டத்துக்கு வா, ஒழுங்கா ஒத்து வா என்ற கடவுள் உனக்கு பிரியமா இருப்பார். இல்லாட்டி கட்டாயம் நீ அடிவாண்ட போற என்று கதைக்கிறதுக்கு பேர் தான் என்ன? தீர்க்க தரிசனம் பணி. அதான் தீர்க்க தரிசனம். கடவுளுடைய the law word, சட்ட வார்த்தை ஒன்று இருக்குது, அதான் ஸ்டாண்டர்ட். அதுல இருந்து ஒரு விலகேறாது, வலது இடதுபுறம் யாராவது சாஞ்சா அவர்களை பார்த்து திரும்ப கிட்டவா, இதுக்கு ஒரு ஒத்துவாங்க, ஐயோ ஏன் இப்படி போறீங்க என்று சொல்லி கூப்பிடுற அந்த ஆக்களுக்கு பேர் தீர்க்கதரிசி. ஆபேல் முதல் தீர்க்க தரிசன பணி எங்களுக்கு தொடங்குது. மோசே ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. பைபிள் ஓப்பனா வெளிப்படையாய் அதை சொல்லுது, தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் நோவா ஒரு தீர்க்கதரிசி, அது நேரடியா இல்ல, எங்களுக்கு டிரைவ் பண்ணுறோம். 120 வருஷம் அவன் அந்த தீர்க்கதரிசன பணியை செய்திருந்தான். சரியாவாக கடவுளோட, இல்லாட்டி அழிய போறீர்கள், அழிவியல் அழிக்க போற 120 வருஷம் கிறிஸ்துவின் ஆவி நோவாவின் காலத்தில் இருந்த மக்கள் மத்தியில அவர் திரும்ப வா வாண்டு கூப்பிட்டார். அதை கேட்காம அழிஞ்சு போனே அந்த ஆவி மனுஷர். அதனால கடவுளுடைய சட்டம் இப்படி இருக்குது, அதோட ஒத்து வாழ்வோம். ஐயோ ஏன் அதுல இருந்து விலகணும், விலகினா நமக்கு தான் பிரச்சனை, ஏன் நீங்கள் அடி வேண்டணும் என்று சொல்லி மோசே அதை இன்னும் தெளிவாக அதிகமாக எங்களுக்கு காட்ட வழிகிட்டார். மோசேனுடைய 5 புத்தகங்களுக்குள்ளேயே எங்களுக்கு இந்த சட்டமும் சட்டத்திலிருந்து விலகினதால் ஏற்பட்ட குற்றங்களும் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக கடவுள் வழக்கு தொடர்ந்ததும் அது ஆதாமிலிருந்தே தொடங்கிட்டது. வழக்கு கேஸ் ஆதாமோட. அதுல திருப்பி அந்த குற்றவாளிகள் ஒன்று ஆதாம், ஒன்று சர்ப்பம், அடுத்தது ஏவாள், அடுத்தது ஆதாம். ஆதியாகம புத்தகத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தைக்கு சாட்சி தொடங்கிட்டது. கடவுள் அவர்களோட வழக்கு தொடர்ந்தது. நீ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியால் சாகவே சாவ, தீர்ப்பு முடிஞ்சது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து கடவுளுடைய சட்டமும் சட்டத்திலிருந்து விலகுறையாக்களுக்கு தீர்ப்பும், கடவுளுடைய இறவாத்த பணி, கடவுளுடைய வார்த்தை நேரடியாக அந்த கதைக்கு தொடங்கிச்சு. அது தேசிய இனமாக எங்களுக்கு மோசையினூடாக கொண்டு வரப்படல. சீனாய் மேல உடன்படிக்க சட்டங்கள் இன்னும் தெளிவும் திட்டமாக பல விடயங்களை உள்ளடக்கி சொன்னது. அப்ப அது பிறகு லேவியராகமம் 26, 27, உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதுல நாம பார்க்கிறோம். இந்த சட்ட புத்தகத்துக்கு நீங்கள் ஒத்து வராட்டி இப்படி எல்லாம் நான் உங்களை கண்டிப்பேன், நீங்கள் விவசாயிகள், நீங்க குற்றவாளிகள், நீங்கள் கிரிமினல், அதனால உங்களை நான் கிரிமினல் லோவுக்குள்ள இப்படி தண்டிப்பேன். இன்னென்ன மாதிரி சிவில் வழக்கல் இருக்குது, இந்த சிவில் சட்டங்களின்படி நீங்கள் நடக்காட்டி உங்களை தண்டிப்பேன் நான். அதுல வேற தெளிவாக கடவுள் தேவ வசனம் ஜோவான் கையில வச்சிருந்த அந்த 39 புத்தகம் ஆதி ஆகமத்தில் இருந்து கடவுளுடைய சட்ட வழக்க காட்டிக் கொண்டிருந்தது. மோசே முடிஞ்சா பிறகு அங்கால நமக்கு நியாயாதிபதிகள் புத்தகம், திருப்பியும் அவர் ஒவ்வொரு நியாயாதிபதிகளையும் எழுப்புறார். ஏன் எழுப்புறார்? அவங்க கடவுளே உங்க சட்டத்திலிருந்து நாங்கள் விலகினது உண்மைதான், நீர் உங்களை தண்டனையை தந்துட்டீர், ஐயோ நாங்கள் இத்தனை வருஷம் அடிமையா, ஐயோ இப்படி சாகுறோம், நாங்கள் சரி திருந்துறோம், மறந்துரும்புறோம், ஒத்துவாரோம், உங்க சட்டத்தோட சரியா இருக்கிறோம் என்னன்னா ஆண்ட திருப்பி நியாயாதிபதியில் எழுப்பி சரி அப்ப அவங்க இந்த சட்டப்படி நடப்பாங்களாம் என்ன திருப்பி அவர் விடுதலை. அவர் கில்கால்ல இருந்து தேவனுடைய தூதனார் என்ன சொன்னார், நீங்க ஏன்டா என்ற சத்தத்துக்கு கேட்டு கேட்டு நடக்காம இருக்கிறீர்கள், இன்னும் நான் எவ்வளவு சொன்னானடாப்பா நடவுங்க, ஆனா நீங்களோ கேளாமல் போனீர்கள் என்று சொல்ல தீர்க்கதரிசிய தேவனுடைய தூதனானவராக கிறிஸ்துவே எல்லாம் இறங்கி அந்த சட்டப்படி நடவுங்கோ என்று கேட்ட அந்த இல்லாட்டி 80 வருஷம் அடிமை, 40 வருஷம் அடிமை, 30 வருஷம் அடிமை, அப்படியே அடிமை. நான் உங்களை அந்த சட்டத்திலிருந்து விலகல, நான் சொன்னபடி அந்த தண்டனை தீர்ப்பை செய்த நியாயபதிகள் காலத்தோட நமக்கு அங்க
லேவியரா சாரி சாமுவேல வாசிக்கிறோம். அவனும் ஒரு தீர்க்கதரிசி. அவன் கூப்பிட்டான், நீங்கள் எவ்வளவு விலகி போவீர்கள், ஐயோ கடவுள் சொன்ன சட்டப்படி வாழ மாட்டேன்றீங்களே, அவற்றை உடன்படிக்கப்பட்டியே விட்டு போட்டு சத்தப்படாம இருக்கிறீர்கள், 10 கட்டளை இப்படி வாழ்றீர்கள், சட்டம் தானே தேவை. கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாக இருந்த மனுஷனூடாக இஸ்ரவேலை திருப்பி ஒரு 40 வருஷம் அவர் நடத்தினார். பிறகு எங்களுக்கு தெரியும், நியாயாதிபதிகள் திரும்ப திரும்ப நியாயம் விசாரிக்க கடவுள் ஒரு தேசிய இனமாக அவர்களுக்கு ஒரு அரச என்ற ஊடாகவும் அவர் அந்த பேர் ஊடாகவும் அதை தொடங்கினார். அதனால எங்களுக்கு தாவீது, சொலமன் இப்படி எல்லா ஆட்கள் ஒரு பக்கம். ஆனா அதே நேரம் நாத்தான், மற்றது காத், அவர்களெல்லாம் அரசர்களையும் நீங்க என்ன செய்யறீங்க, கடவுள் சட்டம் இப்படி சொல்லி நீ எப்படி வாழ்ற திரும்ப என்று சொல்லி கூப்பிடுறது கடவுள் தீர்க்கதரிசியை திருப்பி திருப்பி பயன்படுத்தின. எலிசா ஆகா என்ன செய்கிறீர்கள், அவங்க 10 கட்டளை சட்டத்துக்கு எதிராக வேலை செய்கிறீர்கள், திருப்பி திருப்பி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். எலிசா முடிஞ்ச பிறகு எங்களுக்கு பிறகு அங்கால யாரு திருப்பி நாம பார்க்கிறோம், அடுத்த தீர்க்கதரிசிகள வேலையாரு நாம ஓசியா ஏசாயா எல்லாம் தொடங்க. இன்னும் சிறப்பட்டு போக அவ திருப்பி திருப்பி அவர்களை அனுப்பி சட்டத்துக்கு திரும்பு, என்ற வார்த்தைக்கு வா, தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பு, தேவனுடைய வார்த்தைக்கு கேளுங்கோ, அதன்படி நடவுங்க, இல்லாட்டி என்ற கேஸ் உங்களுக்கு மேல போட்டு நான் அந்த கேஸின் படி தீர்ப்பு தருவேன். கடைசியில எரேமியாவை கொண்டு தொடங்கினார். இதான் கடைசி கேஸ் நடக்குது. இதோட நான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நாடாக நாசமாக்க போறேன், அழிய போறேன். ஏற்கனவே 10 கோத்திரம் முடிஞ்சு போச்சுது. ஏசாயாவோட காலத்துல சொல்லி கேட்கல, ஏசாயா சொல்லி நீங்கள் கேட்கல, அதுக்கப்புறம் வேற வேற தீர்க்கதரிசி கேட்கல, 10 கோத்திரத்தை இல்லாமல் ஆக்கிட்டேன். இந்த 2 கோத்திரம் மிஞ்சி இருக்கிறீர்கள் நீங்கள், இதுவும் நீங்கள் கேட்கலையேண்டா கடைசியா இஷ்டவேல் என்ற ஒன்றே இல்லாமல் ஆகிறதுக்கு போகும். அதான்டா இந்த சட்டம் சொல்லுது. நானும் உங்களோட செய்த ஒப்பந்தம் அப்படி. தயவு செய்து சட்டத்துக்கு திரும்புங்க. கேஸ் ஆயால தீர்க்கதரிசி கடைசியில எரேமியாவை கூப்பிட்டு, எரேமியாவும் கிடந்து கதறி பார்த்து கூப்பிட்டு புலம்பி பார்த்து, ஐயோ நான் அடே உங்களுக்கா நான் சாரண்டா பிரச்சனை இல்ல, நீங்கள் திரும்புங்கவன் நாடா திரும்பிங்களே, ஏன் இப்படி நாம் அழியணும். அவர் கேஸ், அவர் நீதி உள்ளவர் இல்ல, அவர் நீதியான, அவர் ஜட்ஜ் இல்ல, அவர் அவர் வழக்காட வலிக்கிட்டா அவர் சரியா லோ பாயிண்ட் நிப்பார். நீ ஏன் இப்படி சரி கடைசி வரைக்கும் கேட்கல. அதனால தீர்ப்பு மோசே ஊடாக சொன்ன அந்த லேவிராம் 26, 27, உபாகமத்தில் வார 28, 29 இதுகளெல்லாம் அந்த தண்டனை தீர்ப்புல கொண்டு வந்து குவிச்சார். சரி, அப்படித்தான் எல்லாரும் துரத்தி அடிச்சாலும் இன்னும் இயேசு கிறிஸ்து வரணுமே. இயேசு கிறிஸ்து இயேசுநாதர் பூமியில வரணும். அது வரதுக்கு ஒரு குச்சை அவர் வச்சிருக்கிறார். அப்படி வச்சிருந்த இடம் தான் பேபிலோன். அப்ப அங்கேயும் தீர்க்கதரிசியை தான் அனுப்புறார். எசேக்கியேல், அங்கே தானியேல், அங்கே தீர்க்கதரிசிகள், அங்க ஆசாரியரும் இல்ல, ஒருதரும் இல்ல, அரசரும் இல்ல, தீர்க்கதரிசிகள் மட்டும். அங்கேயும் இங்க வந்து இப்படித்தானே வாழ்றீர்கள், உங்களுக்கு அடிவண்டி சுரணத்தை திரும்ப மாட்டீங்களோ, அவற்றை சட்டப்படி வாழுங்கவர், இல்லாட்டி அவர் உண்டிலே ஆக்குவார் எல்லோ. ஆயால கெட்ட தீர்க்கதரிசிகளை எழுப்பி எழுப்பி திருப்பி திருப்பி தந்த தேவ வசனத்தின் சாட்சிக்கு கூப்பிட்டார். அதுக்கு சாட்சிகளை தான் அவங்க நின்றாங்க. தேவ வசனத்துக்கு சாட்சிகளை தான் தீர்க்கதரிசிகள் நின்றாங்க. ஆவேல இருந்து தொடங்கினது. சரி, நாடு விட்டு இனியெல்லாம் திரும்பி போகக்கூடாது சொன்ன அப்புறம் இருந்தாங்களா? அதுக்கு பிறகும் அவர் எஸ்ரா, நெகேமியா, மொர்தெகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் அதிகாரிகளை கொண்டு பேசினார். திரும்பி வந்த அப்புறம் நாட்டில இருந்து மீண்டா பிறகும் கணக்க திருந்தினவங்க. ஆனா இன்னும் பிரச்சனை, ஓய்வு நாள்ல பிரச்சனை, மீன் வேண்ட போறாங்க, சந்தைக்கு போறாங்க, உள்ளுக்கு ஆக்களை வர விட்டு பெரிய திருப்பியும் இவ்வளவு அடி வேண்டி தண்டனை பெற்றும் 70 வருஷமா நாட்டில இல்லாம பரதேசிகளா தெரிஞ்சும் ஒரு பேர் ஒன்றும் உணர இல்லையோ நீங்கள். சரி, திரும்புங்க இனிமேல். ஆயால திரும்ப திரும்ப கூப்பிட்டு 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 எல்லாம்
கடைசி வரைக்கும் அதுகள் திருந்த இல்லை, சட்டத்துக்கு ஒத்து வர இல்லை. கடைசியில தன் சொந்த குமாரனை அவர், அதாவது கடவுள் தானே இயேசு என்ற பேரில பிறந்து அவர் அந்த இஸ்ரவேலருக்கு சாட்சியாக இருந்தார். இதான் நாம மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கல நமக்கு தெரியுது. இந்த வேத வசனம் இன்றைக்கு உங்களுக்கு முன் சாட்சியாக வாசிக்கப்பட்டது. இது சாட்சியா இருக்கும். இது சாட்சி, நான் தான் அதுக்கு சாட்சி, நான் என்ற பிதாக்கு சாட்சி, என்ற கிரியைகள் அதுக்கு சாட்சி. நீங்கள் மனந்திரும்பாட்டி சாவியல், உங்களோட பாவங்கள்ல நீங்கள் அழிவியல். அவர் சொன்ன வார்த்தையின்படி நடவுங்கோ. ஏன் அவற்றை கட்டளை அவமாக்க பார்க்கிறீர்கள்? உங்களோட பாரம்பரியங்களும் ஒன்றை சேர்த்து ஏன் அவற்றை கட்டளையை விட்டு மக்களை விலக பண்ணுறீர்கள்? ஐயோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெத்தாயிதாவே ஐயோ, கோரோசினே உனக்கு ஐயோ, கப்பராவுமே ஐயோ. மத்தேயு 11, மத்தேயு 23, மத்தேயு 24, லூக்கா 21, இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. திருப்பி 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 அவர் சாட்சி. திருந்த மாட்டீர்கள். ஐயோ, அவர் அவர் கலகதையா சொல்லி அவர் மகன் அனுப்பினார், நீங்கள் அதுக்கு கேட்க மாட்டேன்றீங்க. ஐயோ, தீர்க்கதரிசிகளை கல்லறிஞ்சு கொல்லுறவனே, உன்னோட அனுப்பப்பட்ட எந்த தீர்க்கதரிசிகளை உயிரோட விட்டானே. ஆயிர திருப்பி திருப்பி அந்த கேஸ் நடந்த கேஸ், அதுக்கான சாட்சிகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதெல்லாத்தையும் கேட்டு யோவான் நல்லா பழகியிருந்தான். இப்ப அதைத்தான் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, லவோதிக்கேயா என்ற 7 சபைகளுக்கு சாட்சியாக அங்க இருந்த சபை அழிஞ்சது. இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த சபையை அழிப்பன் என்று சொன்னவர். இப்ப நீங்கள் இயேசுட ரத்தத்தால மீட்கப்பட்டு ஜூத இனத்திலிருந்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இப்ப கிறிஸ்துவிட்ட வந்து சொல்லி 7 சபை நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அவற்றை அதே சட்டத்துக்கு ஒழுங்கா கிட்ட வாங்க, இல்லாட்டி விளக்கு தண்டு இருக்காது, விளக்கும் இருக்காது, தண்டும் இருக்காது, கவலும் பெறும் எல்லாம் அழிவியல். முதல் சபைகளுக்கு எதிரான சாட்சி. பிறகு 4ஆம் அதிகாரத்தில் இருந்து ஏறக்குறைய 19 வரைக்கும், அதுல குறிப்பாக 13 வரைக்கும் அந்த போலி சமயம், போலி சமயமான இஸ்ரவேலுக்கு எதிராக தாங்கள் அல்லது வெளியில வந்த ஆக்களுக்கு எதிரான ஏற்கனவே அவர் போலி சமயங்கள் எல்லாரையும் அழிச்சவர். பாகால் எல்லா அந்த போலிகளையும் அழிச்சவர். ஆகா பாக்கள் எல்லாரும் இஸ்ரவேல் எல்லாரும் அந்த போலி சமயங்களை கொண்டு இஸ்ரவேலுகளை வைக்கல அழிச்சவர். அந்த 2 சாட்சி. உனக்கு தெரியுமல்ல எலியாவுக்கு என்ன நடந்தது? எலியா சாட்சி, மோசே சாட்சி. இந்த சாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து அவங்க தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த போலி சமயங்களுக்கு எதிராக கலைஞ்சவர். கொண்டாங்கள் ஐயா அப்பவும் அவங்கள சாட்சி. அதே மாதிரி இப்ப நான் சாட்சி அனுக்கிறேன் 13 இந்த இஸ்ரவேலுக்கும் அதே மெத்தட் ஆண்டவர் அளிப்பார். அதே விஷயம் தான் இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்குது. இயேசுவானவர் பரலோகத்தில் அந்த வழக்கில வழக்காளி எதிராளி இருக்கிற அப்படித்தான் அவர் கேஸ லொக் பண்ணுறார். ஆக கட்டாயம் இந்த இஸ்ரவேல் அழிஞ்சு நாசமாகும், மிச்சம் இருக்காது. அல்லது தப்பின நாங்கள் மட்டும்தான் மிச்சம். அந்த நல்ல வழக்கோட ஒண்ணும் இருக்காது. அந்த சாட்சிக்கு சாட்சி. இப்ப அந்த போலி பேரரசு 13 இருந்து 19 வரைக்கும் ரோம பேரரசு, பாபிலோன் பேரரசு கடவுள் விட்டவரோ கடவுள் தேவ வசனத்தின் சாட்சி. அசீரிய பேரரசு கடவுள் விட்டவரோ தேவ வசனம் என்ன சொல்லுது? அவர் அதுகளை அழிச்சவர். அதை குட்டி குட்டி நாடுகள் மோவாப், ஏதோம், ஆமோன், அம்மோன், பெலிஸ்தியா, எகிப்து விட்டவரோ அந்த நாடுகளை. அதே மாதிரி தான் இந்த ரோம் விடமாட்டார். 3வது எதிரியாது இயேசு கிறிஸ்து வழக்காடி விடமாட்டார் கடைசி வரைக்கும். இதையும் அழித்து அவர் தீர்ப்பு கொண்டு வருவார். அந்த அழிவு படுபயங்கரமா அதுகளுக்கு நடந்த மெத்தன் இருக்கும். தீர்வை விட்டவரோ இல்ல, சீவனை விட்டவரோ இல்ல. அதனால இந்த நாங்கள் புறசாதி, நாங்கள் வேற நாட்டாக்கள் என்று சொல்லி தேசிய இனங்களாக இருந்து கொண்டு
ஆனா கடவுளுடைய மக்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருந்த அவங்களை கடவுளுடைய தேவவசனத்தின்படி அவங்களை கடவுள் தீர்ப்பு கொடுத்தார். அதுக்கு வசனம் சாட்சி, அதுக்கு நான் சாட்சி. இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் அவர் சூழ இருந்த பட்டணங்கள் பல நாடுகளுக்கு அந்த புறசாதிய இடத்துக்களையும் அவர் போய் அந்த புறசாதியாரிலையும் அவர் தன் தீர்ப்புகள் அவர் கொடுத்தார். அதில் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள், நீங்கள் இப்படி போவீர்கள், அப்படி நீங்கள் வாழ்த்தி பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை பற்றி, இயேசு கிறிஸ்துவோட சாட்சி, அதாவது இயேசு கிறிஸ்து என்ற அப்போஸ்தலன் கதைக்க வழி கிடைக்கல அவற்றை சாட்சி மனுஷ ரூபத்தில் கடவுள் இது கேட்கல கொடுக்கிற சாட்சிகள். அதைத்தான் எங்களுக்கு அதை கதைக்கிறோம். 11வது அதிகாரம் மத்தேயு 11 20 இருந்து 24 20 இயேசு கிறிஸ்து தந்த சாட்சிய அவர் அந்த குறிப்பிட்ட பட்டணங்களுக்கு எதிராக பதிவு செய்யல. அவர் அதுக்கு முன்னுக்கு நடந்த கேஸ்கள் இருந்தா அவர் அதை காட்டுற 21வது வசனம். கோரோசினே உண்ட கேஸ் முடிஞ்சது, உனக்கு கதை முடிஞ்சது, சாவு மணி. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ ஐயோன்னு சொன்ன உனக்கு தண்டனை தான். உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டொடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். தீரு சீதோன் இங்க அழிஞ்சாரு. நம்ம எசேக்கியேல் வாசி கேட்கல, இதெல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்குமென்றா அப்பொழுதே அவங்கள மனம் திரும்பிப்பாங்க. நாங்கள் இப்படி அவங்களுக்கு செய்து காட்டுகிறார்கள். நான் தேவன் அப்படி அவர்களுக்கு நடத்த இல்லை, ஆனா உங்களுக்கு செய்ய இப்படியெல்லாம் செய்து காட்டி இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளில் பாரு, உங்களுக்கு வர போற தீர்ப்பு இது நமக்கு நாம உடனடியாக நாம யோசிக்கிறது இது எல்லாம் 2ஆம் வருகையில நடக்கிற நியாய தீர்ப்பு. இது கோரோசின் பெத்சாயிதாக்கு நியாய தீர்ப்பு நாள் கிட்ட கிறிஸ்து மரிச்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு நடந்தது. அப்படியே வெட்டி எறிஞ்சு உப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அயல அப்ப அந்த தீர்ப்பு ஜட்மெண்ட் அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு நான் கடவுள் கொடுத்த தீர்ப்பு, தேவன் கொடுத்த தீர்ப்பு, தீர்வுக்கும் சீதனும் கொடுத்தது ஜட்மெண்ட் சாஃப்டா இருக்கும். ஆனா நீங்கள் உங்களுக்கு வர போற தீர்ப்பு ஹார்டா இருக்கும். அதை விட வானவெளியிலும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே பாதாள தாழ்த்தப்படுவ. உன்னில செய்யப்பட்ட பலத்த செயல் சோதோமில செய்யப்பட்டிருந்தா, சோதம் ஆபிரகாம் காலம் கடவுள் தீர்ப்பு கொடுத்திருந்த செய்யப்பட்டிருந்தா இந்த நாள் வரைக்கும் அந்த நாடு இருந்திருக்குமடா. இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு நியாயத்தீர்ப்பு நாள்ல கப்பர்நகூமே கடவுள் உனக்கு தீர்ப்பு தர்றது சோதோமுக்கு கொடுத்ததை விட ஹார்டா இருக்கு. சோதோமுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்தவர்? சோதம் கந்தகம் சல்பர் கந்தகம் இறக்கி அப்படியே எரிச்சர். கந்தகம் என்றது நெருப்பு இல்ல, அது நெருப்பு, அது ஒரு விதமான அசிடாயும் இருக்குது, அது நிறம், அது ஸ்டோனாயும் இருக்குது, கேஸாயும் இருக்குது. அடியே பொசுக்கி அடியே கைய எல்லாம் அதுக்குள்ள வச்சா எல்லாம் உருகி அப்படியே எலும்பும் அப்படியே அடிச்சரிச்சு போய் அடியே ஒன்றும் இல்லாமல் ஆகும். அப்படியே அந்த ஆசிட் சல்பர் சோதம் கோமராக்களை அப்படித்தான் நான் தீர்ப்பு கொடுத்தேன். இயேசுநாதர் இயேசுவின் சாட்சி என்ன? சோதம் கோமராவுக்கு கொடுத்த தீர்ப்பு. அப்ப ஏற்கனவே முன்ன நடந்த கேஸ், அந்த டிசைடட் கேஸ் எடுத்து இப்ப அவர் அப்ளை பண்ணற கப்பர்நகூமுக்கு. இப்ப இது ஜோவானுக்கு வடிவா பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சோதம் கோமாவுக்கு 39 தீர்ப்பு கொடுத்தது சொன்னது. இப்ப அதே கேஸ் எடுத்து அப்பீல் பண்ற நாசரேத்தூர் இயேசு கப்பர்நகூமுக்கும் பெத்சாயிதாவுக்கும் கோரோசீனுகளுக்கும் எதிராக நடந்து முடிஞ்ச தீர்ப்புகளை இப்ப இந்த தீர்ப்புகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. இப்ப நானும் சொல்றேன் உங்களுக்கு,
பரலோகத்தில் இதான் கேஸ் நடந்து கொண்டிருக்குது. அது ரோமுக்கும் அப்படித்தான் நடக்கும். ரோமும் அப்படித்தான் அழிச்சது. ரோமுக்கும் வானத்திலிருந்து கொட்டிச்சது நெருப்பு. ரோம் அழியேக்க. இதுக்குதான் வரலாறு. we have to read this history, Rome history. ரோம் எப்படி அழிஞ்சது. நாம சொல்ல தமிழினம் வானத்திலிருந்து நெருப்பால் அழிந்தனர் என்று சொன்னா ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ? ஏற்றுக்கொள்ளும். பொம்மர் குண்டுக்கும் பீரங்கி குண்டுக்கும் பராலியிலிருந்து அடிச்சதுக்கும் இது அதுக்குள்ளார அடிச்சது முறைக்கு அடிச்சதுலாம் செத்தது தமிழ் சேனல் சித்தார் எல்லாம் நெருப்பு, எல்லாம் அக்கினி தான். இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நீதிதா நீதிதா. நெருப்பால தான் அழிஞ்சது. தண்ணியால ஆண்டவர் தமிழர் அழிக்கல. முழுக்க நெருப்பு. நெருப்பால இன்னத்தை அழிச்சது. வானத்திலிருந்து குண்டு மேரி போனது, வானத்திலிருந்து சூப்பர்சோனிக் கொட்டினது, வானத்திலிருந்து சகடை வந்து போட்டது, வானத்தில இருந்து புக்காரா அடிச்சது, கன் போட் கிடந்து வெடிச்சது. அங்க இருந்து பலாலில இருந்து அப்படியே பராலைட் அடிச்சு போட்டு வெளிச்சதுக்குள்ள அப்புறம் அடிக்கிறது. அடிச்சா அடியே வந்து விழுந்து வெடிச்சு நெருப்பு. தமிழ் இனத்தையும் ஆண்டவர் அழிச்சது நெருப்பாலதான். நம்மளை போல ஒரு குச்சுக்காக அவர் இன்னும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டார்கள் இருக்கிறவங்களுக்காக இன்னும் விட்டு வச்சிருக்கிறார் இந்த இனத்தை கொஞ்சம் கொஞ்சமா. மிச்சம் பரதேசியில ஓடி போய் நாடு இல்லாம அந்த பிறக்காத நாடெல்லாம் கடவுள் கொடுக்காத நாடுல வாழற இனம். அவர் நினைக்கிற இனம் ஏதோ கடவுள் தங்களுக்கு தந்தது. எங்களுக்கு தெரியும் பைபிள்ல நியாயத்தீர்ப்பதிலையும் இருக்குது. கடவுள் நமக்கு இனத்துக்குன்னு தராத நாட்டுல இத்தனை வருஷம் இருந்தாலும் கலைக்கப்படுகினம் அந்த இனத்தினுடைய சந்ததிய வேற இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எப்படி கடல்ல புள்ள புறக்கைகளே கடல்ல தூக்கி போடுற மாதிரி, நைல் நதியில தூக்கி எறிகிற மாதிரி பிறந்த குழந்தைகளை, அல்லது பிள்ளைத்தாட்சிகளா இருக்கைகளே வெட்டுற மாதிரி கடவுள் அந்தந்த நாடுகள்ல போற நாடுகள்ல அவற்றை டைம் இருந்து நினைச்ச கூட ஐயோ நாங்கள் தப்பிட்டோம் தமிழீழத்திலிருந்து ஓடி நாங்கள் யூகேயிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் வாழ்றோம். தீர்ப்பு சட்டம் சொல்லுது அங்க இருந்தும் கடவுள் இதை விட பயங்கரமா அடிச்சு அனுப்புவார். இதான் பைபிள் கேஸ் லாஸ். இப்ப இதுவரை அங்க ஜோவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுள் வெளிக்கிட்டு எல்லாம் சரிதான் நான் 70 வருஷம் முடிஞ்சு போங்கடான்னு சொன்ன அப்புறம் வெளிக்கிட்ட வேணும். வெளிக்கிடையில கடைசியில் ஆமன் என்ன போட்டான்? சரி வெட்டடா எல்லாரையும் பூர் போட்டு எல்லாரையும் வெட்டு. அதனால வேற நாடோ நீ உண்ட சொந்த நிலம் இல்லையோ, உண்ட சொந்த இனத்துக்கு கடவுள் கொடுத்த எல்லை இல்லையோ, அதுக்கு வெளியில வாழ்ந்தா உண்ட 2ஆம் தலைமுறையோ 3ஆம் தலைமுறையோ 4ஆம் தலைமுறையோ 5ஆம் தலைமுறையோ அங்க இருந்து அறுப்புண்டு போக பண்ணுறார் கடவுள். ஒரு நாளும் நமக்கு தராத இடங்கள்ல நாம இப்ப தற்காலிகமா வாழ்ந்தாலும் இங்கதான் பெறும், இல்லாட்டி அறுப்புண்டு போக அங்க இருந்து செய்கிற. அப்படிதான் கேஸ் லோ, அப்படிதான் சட்ட வழக்கு கடவுள்ட. அவர் சும்மா பம்மாத்து கடவுள் இல்லை. அவர் எல்லா ஜாதிகளுக்கும் அதனுடைய தேசிய எல்லைகளை அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதனால எல்லாம் அவரால் குறிப்பிட்டிருக்கு. எல்லையை விட்டு வெளியில போய் வாழ்வியா உண்ட இனம் அங்க இருந்து அடிச்சு கலைக்கப்படும், அல்ல அங்க சுட்டு சாவடிப்ப, அல்லது அங்க போக போக நினைச்சிருக்கமான ட்ரம்ப் வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை உருவாக்குறது அமெரிக்கா இப்படிதான் எல்லாம் எல்லாம் இந்த கனடாக்காரர் எல்லாம் எல்லாம் எல்லாம். அதனால ஒரு சீனாக்கு போய் வாழ்ற எல்லாரும் போய் கனடா அமெரிக்காவில் நிறைய பேர். ரெண்டாவது கிறிஸ்துவனுடைய வசனங்களால பெருமளவில் கட்டப்பட்டு அது மாற்றப்பட்டிருந்த நாடு. ஒரு ஜப்பானில் ஓடி போயிருக்கிறதுக்கு விரும்புகிற அவன் இடமும் தர மாட்டான். சைனாக்காரன் எனக்கு இங்க பெரிய தொகையா இருக்கு அப்புறம் இங்க வரான்னு திறத்திடுவான். மற்றது ஒரு அங்க போனா கம்யூனிஸ்ட் ஆட்சி, அந்த ரெட் ரெஜிமெண்ட் அங்க ஒரு வாழ விரும்புறதும் இல்லை வெளிநாட்டார். இந்தியாவுக்கு போனா பரதேசிகள் அந்த முகாமில் இருக்குது, இந்த முகாமில் இருக்கு, தமிழ் அகதிகள் அகதிகள் அகதிகள். உங்க குடியுரிமை இங்க இல்ல, உங்களோட நீங்க போங்கடா, நீங்க உங்களோட நாட்டுக்கு போங்கடா, நாம இந்தியாவில் போய் வாழும் என்றாலும் அவனே நீ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்தாலும் இது அந்த எல்லை இல்லையல்லோ, ஏதோ முட இல்லை வேற
மோவாப்புட இல்ல வேற, அம்மோன் இல்ல வேற. அம்மோனும் மோவாப்பும் ஒரே தாய் பிள்ளைகள் என்றபடியால மாறி மாறி இருக்கலாம் என்றது இல்ல. இந்தியாவில தமிழ்நாட்டினுடைய எல்லை வேற, இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதி எல்லை வேற. அதுல அந்த அம்மோன் மோவாப் மாதிரி அதுல மாறி அம்மோனாக்கள் மாறி அங்க வந்து பிரச்சனை தான். ஒரே பாசானை பேசுறோம். அப்படி என்றா ஏசாவும் ஜாக்கோபும் ஒரே பாசானிய பேசுறவங்க எபிரேயர் தானே. அப்ப என்ன ஏதோமுக்கு வேறு ஒரு எல்லை, கானானுக்கு ஜாக்கோப்புக்கு வேறு ஒரு எல்லை. நாம ஒரு தாய் பிள்ளை தானே, மாறி மாறி இருப்போம். அதெல்லாம் சரி, இனம் இனம் தனித்தனி. இந்த 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 செட்டப்பை விளங்கிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் படிக்கல தேவனுடைய வார்த்தையின் சாட்சி 39 புத்தகம் எப்படி கடவுள் தீர்ப்பு கொடுத்தார், சட்டத்தை விட்டு விலகல. இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி மத்தேயு 23, மத்தேயு 23 மத்தேயு 23 23 தொடக்கத்திலே இருந்து இந்த போலி சமயம், இது இஸ்ரவேல் போலி சமயம். 13வது வசனம். ஐயோண்டா முடிஞ்சு போச்சு. அதாவது சட்டம் உங்களுக்கு நாசம் தான்டா, நாசம் நீங்கள். ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் ஊழலை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆசிரியை அடைவீர்கள். இப்ப அப்படியே 34 ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும் பழியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி அந்த இந்த சந்ததி மேல் அப்ப இருக்கிற தலைமுறையின் மேல் வரும். அவர் தீர்ப்பு சட்டம் தீர்ப்பு கொடுக்கிறார். அவர் சாட்சியாக அவர் அறிவிக்கிறார் என்னென்ன செய்தீர்கள். உங்களோட இந்த தலைமுறை இதெல்லாம் வரும் வரைக்கும் வருகிறதுக்கு முன்னுக்கு இந்த தலைமுறை ஒளியாது என்று அவர் கதைக்கிறார். லூக்காவில இருந்தார் 24ஆம் அதிகாரத்தில் இருந்தார். இந்த தலைமுறை ஒளியாது, இந்த சந்ததி ஒளியாது. இந்த சந்ததி என்ன இப்ப இருக்கிற இந்த சந்ததி நான் வாழ். அப்ப இயேசு கிறிஸ்துவ கொண்ட சிலுவையில மரிச்ச கொஞ்ச நாளில அந்த தலைமுறை சந்ததிக்கு மேல அது வந்துச்சு. அவ்வளவு 37 கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறி கோழி தன் குஞ்சுகளை தன் சிறப்புகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறது தோத்தரிக்கப்பட்ட நீங்கள் சொல்லும் அளவும் முதல் என்னை காணாதிருப்பீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப சாட்சி என்ன? எத்தனை தரமுன கூப்பிட்டேன் நான் சொல்றேன், உங்களோட வீடுகள் எல்லாம் பாழாகும். தீர்ப்பு இந்த சாட்சி இதெல்லாம் ஜோவான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால இது நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சி, இதான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. இந்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தம் இதைத்தான் அவன் இப்ப 1ஆம் நூற்றாண்டுல 50ஆம் 60ஆம் ஆண்டுகள்ல சபைகளுக்குள்ளையும் மற்ற போலி ஜூதர்களுக்குள்ளையும் இதே சாட்சியா அவங்க அறிவிச்சு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கே இவன் குற்றவாளி என்று சொல்லி கொண்டு 18 போட்டுட்டாங்க. அவே இந்த சாட்சிகளைத்தான் நாம
அப்ப விளங்குறோம். 13 மார்க் 13லயும் இது இருக்குது. மார்க் 13, லூக்கா 21 வீட்டை கொண்டு இதுல எல்லாம் வாசிங்க. மத்தேயு 23, 24, மத்தேயு 11 இதுகளெல்லாம் இயேசுவினுடைய சாட்சி, இயேசுவின் சாட்சி. அவர் காலத்தில் அவரே வழக்கு அந்த தீர்ப்புகளையும் இதையும் கொடுத்துட்டு போனது. அவர் சாட்சி என்ற கடவுளை வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்படி இப்படி நடக்கும். ஆயல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் திருப்பி திருப்பி நாம இந்த இதைத்தான் வாசிக்கிறோம். 3 எதிரியாளிகள், ஒன்று திருச்சபை, 2வது இஸ்ரவேல், 3வது ரோம். அதுக்கு எதிராக இந்த சாட்சிகளோட சேர்த்து யோவானும் தந்த சாட்சியம் எந்த காலத்திலும் இந்த 3 நீங்கள் இப்படித்தான் செய்கிறீங்க. அதில் இதைத்தான் நாம வெளிப்படுத்தல வாசிக்க தொடங்கல. இனி இதுகளெல்லாம் சுத்தியோடும் இந்த பகுதிகள். அதனால அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? யோவானோட அப்போஸ்தலனா? ஆம். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன வருகிறது? என்ன என்ன எதுவும் வரணும். 39 புத்தகமும் பிறகு 4 புத்தகமும் பிறகு மிச்சமெல்லாம் அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலருடைய அது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நிலைத்திருந்தார்கள் என்றா மோசே தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் பிறகு அப்போஸ்தலருடைய நிருபங்கள். அதுக்கு பேரும் அப்போஸ்தல உபதேசம். அதை விட்டு போட்டு பைபிள்ல இருந்து தனியார் அப்போஸ்தல உபதேசம் பண்ண யோவான் என்ற அப்போஸ்தலனுடைய உபதேசம் வெளிப்படுத்தலையும் அது நேரம் யோவானுடைய நிருபங்களை யோவான் சுவிசேஷங்கள் தெளிவாக இருக்குது. யோவான் ஒரு காலம் நான் நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன், நான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன், நான் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் அல்ல என்று ஒரு நாளும் சொல்லேன். யோவான் கதையே நான் 66 முழு பைபிள் கிறிஸ்தவன், நான் தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சி, நான் கிறிஸ்துவின் சாட்சி, நான் இப்ப உங்களுக்கு சாட்சி. அதுல நான் ஹோல் பைபிள் கிறிஸ்டியன், நான் முழு வேத கிறிஸ்தவன். நான் கடவுளுடைய 39 புத்தகத்தில் அவர் எப்படி சபைகளை, எப்படி தந்த இனத்தை, எப்படி அவர் ஏனைய புறஜாதிகளை டீல் பண்ணினாரோ அதே மெத்தட் இப்பயும் டீல் பண்ணுவார். அது புதிய உடன்படிக்கைகளையும் அப்படித்தான் டீல் பண்ணுவார். பழைய உடன்படிக்கை காலத்தில் எப்படி அவர் இஸ்ரவேலை டீல் பண்ணினாரோ அதே மாதிரி புதிய உடன்படிக்கை காலத்தில் சபையை டீல் பண்ணுவார். பழைய உடன்படிக்கை காலத்தில் எப்படி அவர் பாபிலோன், அசீரியா மற்ற எகிப்தை டீல் பண்ணினாரோ அதே மாதிரி புதிய ஏற்பாடு காலத்திலேயும் அவர் ரோம், அதற்கு பிறகு வேற எதையும் அவர் டீல் பண்ணுவார். அது அமெரிக்காவா இருக்கலாம், அது ஸ்ரீலங்காவா இருக்கலாம், அது இந்தியாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், கொரியாவா இருக்கலாம், எவனையும் அவர் இப்படித்தான் டீல் பண்ணுவார். ஏன்னா அவர் அப்படித்தான் டீல் பண்ணி இருக்கிறார். போலிகள் கட்டாயம் ஐயோ, கிறிஸ்துவ கொஞ்சாதவனுக்கு ஐயோ. அதுல யோவான், அப்போஸ்தலன் யோவான், அப்போஸ்தலன் பேதுரு, அப்போஸ்தலன் பவுல் இல்ல, நாங்கள் பார்க்கிறது அவங்க முழு பைபிளையும் கடவுளுடைய சட்டத்தையும் நம்பினையாக்க. அவன் ஒரு நாள் சொல்லல இப்ப பழைய ஏற்பாட்டு சட்டம் இல்ல, பழைய ஏற்பாட்டு சட்டம் முடிஞ்சது, மோசேயின் சட்டங்கள் முடிஞ்சது. மோசேயின் சட்டம் முடிஞ்சதுன்னா ஒரு குற்றவாளியே இல்லை. இனிமேல் மோசையின் சட்டம் இல்லையென்றா இனி ஒரு குற்றவாளியே இல்லை. என்ன லோ புக்க வச்சு இவர் குற்றவாளி என்று தீர்க்கிறது? நியாயப்பிரமாணத்தை மீறுறதான் பாவம். நியாயப்பிரமாணம் என்றது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர்ற அவ்வளவு சட்டம். அதனால நாம கவனமா இருக்கணும். இந்த பைபிள், நாங்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன் இல்லை, நாங்கள் நியூ டெஸ்டமென்ட்ல வாழ்கிறோம். நாங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நாங்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்றால் அப்போஸ்தல உபதேசத்துக்கு எதிரான நபர்கள், சட்டியான ஒரு பிழையான ஒரு மார்க்க பேதிகள். மார்சியோனியனிசம் என்று சொல்றது, மார்சியோன் என்று சொல்லப்படுறால் 1ஆம் நூற்றாண்டுல அப்படித்தான் படிப்பிச்சார். பழைய 39 புத்தகம் இனிமேல் நமக்கு இல்ல. அது 1ஆம் நூற்றாண்டில் எழும்பின படுபயங்கரமான ஒரு வேத புரட்டு மார்சியோன். அதனால இப்ப அது பிரதர் என்னண்டும் இப்ப நமக்கு நம்ம சேர்ச்சுகளில் கரிஸ்மேட்டிக் பெண்டிகோஸ் எல்லாத்துக்கும் இதுதான். எல்லா இந்த சேர்ச்சுகள் சொல்றதுலையும் நாம பழைய ஏற்பாட்டுக்காரல, நாங்கள் இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்கார, நாங்கள் பழைய ஏற்பாட்டு சட்டங்களின் படி அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் சட்டப்படி வாழுறையாக்கள். அப்போஸ்தலன் கடைசி புத்தகம் எழுதியையும் கடவுளுடைய சட்டம் என்று சொல்லுறது
அது மோசே எழுதின புத்தகங்களிலிருந்து தொடங்குது. மோசே எழுதினதுல தான் தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் மனம் திரும்ப அழைச்சது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கடவுளில் அன்பா இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் கடவுளில் அன்பு கூறாதவன். ஜோவா திருப்பி திருப்பி அதைத்தான் எழுதுற. இதன் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்ப அப்போஸ்தலர் திருப்பி திருப்பி 10 கட்டளைய ஸ்டாண்டர்டா வச்சுதான் எல்லா கேஸ்களும் கதைச்சாங்க. அப்ப இப்ப யாரோ 10 கற்பனை இல்லை என்று சொல்லி வாரையாக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இல்லாத கள்ளர்கள். அதை நாம மனதில் வச்சிருப்போம். அத வெளிப்படுத்தல் புத்தகம் தெளிவா காட்டுது. வெளிப்படுத்தல் புத்தகத்தின்படி அதாவது இப்ப கடவுளுடைய சட்டப்படி ஆண்டவர் சபையையும் போலி சமயங்களையும் கடவுளை அறியாத புறஜாதி நாடுகளையும் அவர் தண்டிக்கிறது இல்லை என்று யாராவது சொன்னா அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துல இல்லையாக்கள். அவர்கள் பரலோகம் வர மாட்டினம் மனம் திரும்பாட்டி. அதுல நாங்கள் அந்த கள்ள உபதேசங்களுக்கு கவனமா இருப்போம். நாம வெளிப்படுத்தல் வாசிக்கல முதல் நடந்த கேஸ் எப்படி என்றதை மனதில் வைத்து வாசிவோம். கெதராமே தொடர்ந்து மங்கள் மீது இரக்கமாயிருப்பாராக.